வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பூசி ஒத்திகை நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்கிறார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையேயான 8வது சுற்று பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பூசி ஒத்திகை நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. 736 மாவட்டங்களில் இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னையில் நடைபெறவுள்ள ஒத்திகையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்கிறார். இதனைத் தொடர்ந்து ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையையும் அவர் பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனியார் தடுப்பூசி மையத்தையும் அவர் ஆய்வு செய்கிறார். பின்னர் பெரியமேட்டில் உள்ள மருந்து சேமிப்பு கிடங்கை பார்வையிடும் அமைச்சர் தடுப்பூசிக்கான மருந்து எவ்வாறு சேமித்து வைக்கப்படுகிறது என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்கிறார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு செல்லும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அங்கு மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி ஒத்திகையை பார்வையிடுகிறார். மாநிலம் முழுவதும் இந்த தடுப்பூசி ஒத்திகைக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஸோ இந்த ஒத்திகைனா நம்ம வேக்சின் எப்படி போடுறதுங்கிறது அனைத்து மாவட்டம் ஏற்கனவே அவங்க எல்லா பயிற்சியிலையும் நம்மளோட சேர்ந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு ஒத்திகைங்கிற போது எக்ஸாக்டாக வேக்சின் வரும்போது வெயிட்டிங் ரூம் எப்படி இருக்கணும், வேக்சினேஷன் ரூம் எப்படி இருக்கணும், கண்காணிப்பு அறை எப்படி இருக்கணும், காத்திருப்பு அறை, தடுப்பூசி போடும் அறை, கண்காணிப்பு அறை, இதோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும், என்ட்ரி கரெக்டாக இருக்கா, தள்ளி நிற்கிறதுக்கான வசதிகள் இருக்கா, அதே மாதிரி அந்த 100 பேர் இருக்கும்போது எவ்வளோ நேரம் பிடிக்கும் போன்றவை எல்லாம் ஒத்திகை பார்க்கப்படும். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே இந்த வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் மண்டி நடைமுறை தொடரும் என்றும் மத்திய அரசு சார்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று விவசாய சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக இருதரப்பிற்கும் இடையே 7 சுற்று பேச்சுக்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை மாநிலத்தில் தற்போது 49% அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். அஇஅதிமுக அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இதுகுறித்து தம்மோடு நேரில் விவாதிக்க தயாரா என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்தார். இதற்கிடையே இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தாம் தயாராக உள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிடும் தேதியில் விவாதிக்க தாம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அரசுக்கு எதிராக மீண்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் பட்டியலிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நேற்று சென்னையில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் திரு எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அம்மா மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்த பின்னர் நேற்று அவர் பேசினார். மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளில் 26 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் அமைச்சர் கூறினார்.
இதற்கிடையே நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப் பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுப்பதை கண்காணிப்பதற்காக 45 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் சார்பில் 45 அதிவிரைவு குழுக்கள் காலை மாலை இருவேளைகளிலும் கோழிப்பண்ணைகளை கண்காணித்து வருகின்றனர். சுமார் 1 கோடி முட்டைகள் தினந்தோறும் கேரளாவுக்கு அனுப்பப்பட்டு வந்தன. பறவை காய்ச்சல் அங்கு தென்பட்டதை அடுத்து கேரளாவிற்கு முட்டைகள் கொண்டு செல்லும் பணிகளில் சுணக்கமும் ஏற்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் தாக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொட்டாசியம் பர்மாங்கனேட் கலந்த தண்ணீரை நிரப்பி அதில் கால்களை கழுவிய பின்னரே தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். மேலும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு ஸ்ப்ரே மூலம் கிருமி நாசினியும் தெளிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கோழிப்பண்ணையாளர்கள் மேற்கொண்டு வருவதாக கூறுகின்றனர். இதனால் நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் தாக்க வாய்ப்பில்லை எனவும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து கண்ணன். தமிழகத்தில் திரையரங்குகள் 100% இருக்கைகளுடன் செயல்பட பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் அனுமதி அளிக்கப்பட்டதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கோவிட்-19 பரவல் வெகுவாக குறைந்ததன் அடிப்படையில்தான் இந்த அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். இருப்பினும் இது தொடர்பாக மத்திய அரசு எழுதியுள்ள கடிதம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்து உரிய மாற்று முறையை விரைவில் அறிவிப்பார் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் வாக்காளர் பட்டியல் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் வாக்கு அளிக்க அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ஆகியோரை கொண்ட அமர்வு தேர்தல் ஆணையம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது. தமிழகத்தில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $53 உள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு திரு டொனால்டு டிரம்ப் தான் காரணம் என்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். தெலங்கானா உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக திருமதி ஹேமா கோலி நேற்று பதவியேற்றார். நாடு முழுவதும் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 கோடிக்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் நடப்பு காலாண்டில் 7.1% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியை ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் நேற்று ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தொழிற்பூங்கா அமைப்பதற்கான திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு ஊராட்சியில் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று 354 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று 2 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி 4-2 என்ற கோல் கணக்கில் கேரளா அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஹாக்கி இந்தியா அமைப்பின் வீரர்கள் வெளிப்படையாக அதன் இணையதளத்தில் பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச தடகள போட்டியில் பங்கேற்க உள்ள வீரர்களுக்கு தனிமைப்படுத்துதல் தொடர்பான நெறிமுறைகளில் தளர்வுகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் தேர்வுப் போட்டியின் 50 மீட்டர் முதல் சுற்று பிரிவில் சஞ்சீவ் ராஜ்புத் முதலிடம் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பூசி ஒத்திகை நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்கிறார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையேயான 8வது சுற்று பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.